ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள், வெளியூரில் இருக்க தமிழர்கள் அண்ட் சென்னையில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோவில் மட்டும் என்னை பார்த்து எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி 3-4 மாதம் வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஒரு வண்டியோட பாதி அமௌண்ட் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் தான் வண்டியோட மேக் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய RX சீரிஸ் கொண்டு வருவேன், அதே மாதிரி தான் விண்டேஜ் புல்லட்டும் நிறைய கொண்டு வரேன். ஸோ க்ளீனாக இருந்தால் ஒரு பட்ஜெட் வரும், இன்ஜின் நல்லா இருந்தால் ஒரு பட்ஜெட். ஸோ அவுட்லுக் அண்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் சேஸ் இன்ஜின் நம்பர் நம்ம சேனலில் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்ருக்கவங்களுக்கு ப்ரீவியஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், புக்கு, டாக்குமெண்டேஷன், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். டாக்குமெண்டேஷனில் ஒரு தப்பும் நடக்காது. ப்ராப்பரான ஓனர்கிட்ட வாங்கி ப்ராப்பரான ஓனருக்கு தரணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுற ஓனர்கிட்ட நான் வாங்கிடுவேன். அண்டு கொடுக்குறவங்களும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வச்சுக்கணும். ஸோ ப்ராப்பராக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களை நம்பி தான் தரேன் எந்த ஊரில் இருந்தாலும், அதனால் ப்ராப்பரான நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ வண்டி எப்படி இருக்குது? இது வந்து 2001 மாடலுங்க, ஆனாலும் ஸ்டாண்டர்ட் புல்லட் தான். 2009 வரைக்குமே ஸ்டாண்டர்ட் புல்லட் வந்துருந்தது, அது நிறைய பேருக்கு தெரியாது. பாயிண்ட் வச்ச ஸ்டாண்டர்ட் புல்லட் தான். ஒரு தண்டர்பர்டாக எக்ஸ்னு ஒரு மாடல் வந்தது, புல்லட் எக்ஸ்னு மாடல் வந்தது. அதோட அவுட்லுக்கில் அதோட அலாய்வீல்லாம் போட்டு உங்களுக்கு டிஸ்க்லாம் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக இருக்கிற வண்டி, இப்போ வந்திருக்க மாடலில் இருக்கிற அவுட்லுக்கு. ஆனால் பழைய இன்ஜின் தான், எப்படி இருக்குது அப்படியே பிராண்ட் நியூவாக பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1997 மாடல். அவுட்லுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் லுக் தான். ஸோ வெளியே ஓல்டு லுக், அந்த 1997ஓட ஓல்டு லுக் இது. இன்ஜினும் பார்த்திங்கன்னா ஓல்டு லுக் தான். எப்படி இருக்குது? ஸோ சூப்பராக இருக்கா? ஸோ ரெண்டு வண்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஒரு வண்டியாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன், டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். வாங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் புல்லட், அதுவும் பாயிண்ட் பார்த்து கரெக்டாக அடிக்கணும். ஸோ அந்த புல்லட்டை பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. என்னடா வந்து உங்களுக்கு ஆன் பண்ணும்போது கடன்னு சத்தம் கேட்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே இன்ஜின் ஒர்க் பண்ண வண்டி தாங்க. இன்ஜின் ஒர்க் பண்ணாத வண்டிலாம் நான் கொண்டு வர மாட்டேன். அப்படியே கொண்டு வந்தாலும் நான் சொல்லிவிடுவேன். மேக்ஸிமம் நான் கொண்டு வர மாட்டேன். கொண்டு வந்தாலும் அந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா 60% தான் இருக்குது, 50% தான் இருக்குதுன்னு சொல்லிவிடுவேன். இது இன்ஜின் ஒர்க் பண்ண வண்டி தான். கேம் செட்டிங்லாம் பண்ணணும். எப்படின்னா ஒரு வண்டி நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1000 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் ஓட பார்த்திங்கன்னா கேம் செட்டிங் பண்ணுவாங்க, டேப்பட் நாய்ஸ் செட்டிங் பண்ணுவாங்க. அது அப்புறம் கேம் வீலு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட பார்த்திங்கன்னா அதோட செட்டிங்ஸ்லாம் மாறும். அதை நம்ம ப்ராப்பரான சர்வீஸ் கொடுத்து நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இது செட்டிங்க்கு காத்திருக்கு. ஸோ அதனால தான் சரி வீடியோவில் போட்டுரும், எதாக இருந்தாலும் நான் சொல்லிடணும்ல, அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ 100% இன்ஜின் பக்காவான இன்ஜினாக தான் நான் கொடுப்பேன். ஸோ அப்படி தான் எடுத்துகிட்டும் வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி, ஸோ யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி சர்வீஸ்லாம் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி தான் கொடுப்பேன். க்ளீனாக இருக்கும் இன்ஜினு. அப்புறம் பீட்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? ஸோ வண்டியே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இப்போ வர எக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க, புல்லட் எக்ஸ்னு. அதோட லுக்கில் பார்த்திங்கன்னா இந்த மோனோகிராம்லாம் போட்டு அலாய் வீலு, டிஸ்க் வண்டிங்க. ஸோ பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ வர லுக்கில் ஓல்டு
விண்டேஜ் இன்ஜினு, ரைட்டு சைட் கியர் பார்த்தீங்கன்னா வண்டி. ஸோ எப்படி இருக்குது? ஸோ ப்ராப்பரான சேசிஸ் நம்பர், ப்ராப்பரான இன்ஜின் நம்பர், ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ். 2029 ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இருக்குது. 2029 ஃபெப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. 2025 ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அடுத்து 11 மாதத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அடுத்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2029 ஃபெப்ரவரி வரைக்குமே எஃப்சி இருக்குது. ஸோ இதை வாங்குறவங்க கொஞ்சம் லக்கி தான். ஏன்னா எஃப்சி ஃபீஸ் வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கட்ட வேணாம். எப்படியோ 10,000 15,000 வந்துடுது பார்த்தீங்களா. அண்ட் வண்டியும் அப்படி அவுட்லுக் சூப்பராக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ணணும், உங்களுக்கு புதுசாக பிராண்ட் நியூவாக எல்லாத்தையும் பிரித்து போட்டு பண்ணணுன்னாலே ஒரு வண்டி நீங்கள் வெளியே இப்போதைக்கு நீங்கள் சாதாரணமாக எடுக்கணுனாலே 70-80,000 வந்துடுங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் வண்டி பார்த்தீங்கன்னா 70-80,000 வந்துடும். அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி டிஸ்க், அலாவியல், பெயிண்டிங்கு, அவுட்ஃபிட்டு எல்லாமே புதுசு நீங்கள் போட்டு பண்ணணுன்னாலே டிஸ்கோட நீங்கள் பண்ணணும், அலாய்வீலோடு நீங்கள் பண்ணணுன்னா 140 150 சாலிடாக வந்துடும். அவ்வளோ நீங்கள் வச்சிங்கன்னா தான் பிராண்ட் நியூவாக பண்ண முடியும். அப்போ அது அந்த 140 150 அப்புறம் ஒரு 70,000 80,000 அப்புறம் எஃப்சி ஒரு 10,000னே வச்சுக்கோங்களேன். வச்சாலும் எப்படியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 240 கிட்ட உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு போயிடும். அவ்வளோ வச்சா தான் நீங்கள் இந்த மாதிரி பிராண்ட் நியூவாக பண்ண முடியும். பட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு மேக்ஸிமம் இப்போ ஒரு செட்டிங்காக ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நெக்ஸ்ட் அந்த செட்டிங்லாம் முடித்தா பர்ஃபெக்டாக ஆகிடும். ஸோ 500 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ஸோ செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சு இன்ஜின்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இது ஒரு மேக் பண்ணி ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வச்சுக்கோங்களேன். 6 months to 8 months அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அவுட்ஃபிட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ரஸ்டட்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இன்ஜின் கேசஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோ நாள் ஆன வண்டி தான். ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வித் எஃப்சி இதே கண்டிஷனோட பார்த்தீங்கன்னா 1,80,000 1,80,000. ஸோ இன்ஜின் க்ளீனாக இருக்குது, அவுட்லுக் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அலாய் வீல் அண்ட் டிஸ்க், பேக் அலாய் வீல் அண்ட் உங்களுக்கு சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வர வண்டி மாதிரி இருக்குது. இன்ஜின் மட்டும் சில பேர் லைக் பண்ணுவாங்க, இன்ஜின் மட்டும் உங்களுக்கு ஓல்டு விண்டேஜ் லுக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் பழசாக இப்போ ஒரு நார்மலாக ஒரு 70,000 80,000க்கு ரன்னிங் கண்டிஷன் வண்டி வாங்கினாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு 130 140 வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எஃப்சி பண்ணுறதுக்கு ஒரு 10-15,000 செலவு பண்ணணும். ப்ளஸ் எவ்வளோ மாதங்கள் 4-5 மாதங்கள் டைம் ஆகிடும். பட் இந்த வண்டி ரெடியாக இருக்குது, நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டுக்கலாம். அப்படியே எடுத்து நீங்கள் ஓட்டிக்கலாம். நான் கொடுக்கும்போது பக்காவான ஜென்ரல் சர்வீஸ் ஒர்த் ஒரு 5,000 4,000 ஒர்த்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சீட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பிராண்ட் நியூ தான். ஸோ டேங்க் கவர் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 1,80,000 1,80,000 வித் 2029 வரைக்கும் எஃப்சியோட இந்த வண்டி இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். கால் பண்ணி புக் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் அந்த டேப்பட் நாய்ஸ் அண்டு அந்த கேமில் நாய்ஸ் அப்புறம் உங்களுக்கு எல்லா நாய்ஸும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த சர்வீஸில் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக். ஏன்னா இன்ஜின் இப்போ தான் பண்ணதுனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பஃபிங்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஜின் கேஸ் இன்ஜின் ஒர்க்லாம் பண்ணி பஃபிங்லாம் பண்ண வண்டி தான். ஏன்னா இன்ஜின் நல்லா இல்லாத வண்டி, ரொம்ப மோசமாக இருக்க வண்டி நான் கொண்டே வரமாட்டேன். அப்படி கொண்டு வந்தாலும் அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஸோ வண்டி நல்லா இருக்குது, 1,80,000. ஸோ கால் பண்ணுங்கள், வேணுன்றவங்க புக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வண்டி 1997 மாடல் ஸ்டாண்டர்ட் புல்லட்டை டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஒரு 1997 மாடலுங்க. அவுட்லுக்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே விண்டேஜ் லுக்கு. ஸோ இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் கியரு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிச்ச மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ எப்படி இருக்குது அதே மோனோகிராம். இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வரும் ஹெட்டில். நிறைய பேருக்கு இங்கே கிளாம்ப் வச்சு வரும் கீழே தெரியும். ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லேயே வரும். இதெல்லாம் விண்டேஜில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஹெட்டு இது சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் வராமல் கீழே வரதான் பிடிக்கும். அப்படி உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு வந்து இந்த ஹெட்டு வேணாம், வேறு ஹெட்டு போட்டுட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு ஹெட் வாங்கி அந்த ஹெட்டை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பெயிண்ட் பண்ணி அது இண்டிகேட்டர் கீழே வர மாதிரி கிளாம்பில் நான் மாட்டி தரேன். ஏன்னா ஆஸ் யோர் விஷ், பார்க்குறவங்களுக்கு இதுதான் கண்டிஷன், இது இப்படி தான், இது இன்ஜின் இப்படி தான் நீங்கள் வாங்கி ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா சில விஷயங்கள் வந்து நான் பண்ணி கொடுப்பேன். அதில் 1000 500 நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ பிடிச்சிருந்தது நான் பண்ணி கொடுப்பேன். அது என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு புல்லட் போட்டிருந்தேன். 86 மாடல் வந்து ஷெல்ஃபோட போட்டிருந்தேன். அந்த வண்டி வாங்கி கொடுத்தவருக்கு பார்த்தீங்கன்னா, வாங்கினவருக்கு சில விஷயங்கள் எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால் வந்து நான் கொஞ்சம் செலவு பண்ணுறதை யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் நான் அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கும் சில விஷயங்கள் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். பம்பர் கூட இல்லை, எனக்கு வந்து வேறு பம்பர் மாடல் வேணும் அந்த மாதிரினா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். சீட் கவர்லாம் நீங்கள் குறை சொல்ல முடியாது. பிராண்ட் நியூவாக போட்டது தான். பிராண்ட் நியூ பிளேட்டடுங்க. உள்ளேயும் வந்து பிராண்ட் நியூ பிளேட்டட் தான், பழைய பிளேட் கிடையாது. ஸோ வண்டியோட அவுட்ஃபிட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கா. ஸோ நிக்கலிங்லேருந்து எல்லாமே பிராண்ட் நியூ ஸ்பேர்ஸ்ங்க. ஃபோக்ஸு, ரிம்மு, டயர்லாம் அந்த வண்டியிலையும் சரி இந்த வண்டியிலையும் சரி ரெண்டுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான். ஸோ தேஞ்ச மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவுட்ஃபிட் எல்லாமே உங்களுக்கு புதுசு தான். இண்டிகேட்டர்ஸு, ஒயரிங், லைனு எல்லாமே உங்களுக்கு பிராண்ட் நியூவாக. அதே மாதிரி இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா கேம் செட்டிங்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க பீட்டும் எப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கேம் செட்டிங் ஆன வண்டிங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி ஒரு 6 months மேலே தான் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டோரேஷன் உங்களுக்காகவே ஒரு வண்டி எடுத்து நான் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 2 lakhs above தான். கண்டிப்பாக 2 lakhs above தான். அதுவும் எஃப்சி வந்து ஒரு 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம். இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா யார் புக் பண்ணுறீங்களோ, சென்னையில் இருந்தால் அவங்க பேருக்கே அட்ரஸ் இருந்தால் நான் மாற்றி கொடுத்துருவேன். இதே வெளியூராக இருந்தால் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிஓ ஃபார்ம் 2930 உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அங்கே போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ புக் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும். இந்த வண்டியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கூட நான் உங்கள் திருப்திக்காக ஆயிலு, பிரேக் ஷூஸ் எல்லாமே மாற்றிட்டு அதை நான் உங்களுக்கு என்ன மாற்றணும்னு கூட உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புவேன். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு பண்ணிவிட்டு எதனா உங்களுக்கு ஆல்ட்ரேஷன், இந்த பம்பரு, அந்த ஹெட்டு, மற்றபடி சில விஷயங்கள் நீங்கள் பண்ண சொன்னால் நான் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எஃப்சி பண்ணிவிடுவேன். அந்த டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா எஃப்சி பண்ணிவிடுவேன். ஸோ எஃப்சி வந்து எப்போ வரைக்கும் வரும்னு தெரியுமா? நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 2029 மார்ச் 2029 மார்ச் வரைக்கும் வந்துடும். க்ளீனாக இருக்குது. இதோட சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், பேப்பர்ஸ் அண்டு சொல்ல மறந்துட்டேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பார்த்தோம் பார்த்தீங்களா, 2001 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குது. இவங்களும் செகண்ட் ஓனர் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க போகிற 2 பேரும் வந்து தேர்ட் ஓனர்ஷிப்பில் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி உங்களுக்கு பர்ஃபெக்டாக எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன். இந்த வண்டியை புக் பண்ணி கொஞ்ச நாளே பண்ணி கொடுத்து, அந்த புக் பண்ணி அனுப்புகிற டேஸ்லேயே நான் உங்களுக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன். அந்த வண்டி எஃப்சி பண்ணி இருக்குது. ஸோ இந்த வண்டி எஃப்சி பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,95,000. இந்த வண்டி இந்த மாதிரி நீங்கள் இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 220, 230 அதுக்கப்புறம் எஃப்சி வேறு பண்ணணும். நான் எல்லாமே பண்ணி இதே கண்டிஷனில் அப்படியே உங்களுக்கு 1,95,000 நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த வண்டி 1,80,000. இந்த வண்டி 1,95,000 வித் எஃப்சி, இன்சூரன்ஸ், டேக்ஸ் ப்ராப்பராக உங்களுக்கு இதே கண்டிஷனில் எல்லாமே வந்துடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். எல்லா ஸ்விட்சஸ்ஸு, கேபிள்ஸு, லிவரு, டயரு, உங்களுக்கு எல்லாமே அவுட்ஃபிட்லேருந்து ஒயரிங் கிட்லேருந்து எல்லாமே, மீட்டரு, ஆம்ப்பு எல்லாமே உங்களுக்கு புதுசு தான். ஸோ பார்த்துட்ருக்கவங்க வேணும்னா புக் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வண்டி நிறைய எடுத்துகிட்டு வரணும் எனக்கு ஆசை தான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கொண்டு வர முடியும். ஸோ வண்டி எப்படி இருக்குது, 2 வண்டியும் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கால் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப ரேராக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பஞ்ச் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. வேறு ஸ்டேட் வண்டி எடுத்து, வேறு ஊர் வண்டி எடுத்து, இல்லைனா புக்கு இல்லாத வண்டி எடுத்து புக்கு போட்டு, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இல்லீகலான விஷயம். ஸோ அது ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் வாங்கிட்டுறாங்க. ஆமாங்க, அந்த வண்டிலாம் மார்க்கெட்டில் 40-50,000க்கே கிடைக்கும். ஸோ அதை வண்டி எடுத்து, அந்த வண்டி எடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கு புக்கு வாங்கி அது சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் பஞ்ச் பண்ணால் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 70-80,000க்கே நல்ல வண்டி கிடச்சிரும். ஆனால் அதில் இருக்க சிக்கல் நிறைய பேர் தெரியல. முக்கியமாக RX 100ல் அதோட சிக்கலே தெரியாமல் நிறைய பேர் கம்மியாக கிடச்சிட்ருக்குன்னு வாங்கிட்டுருக்காங்க. அதிகமாக நான் கொடுக்குறேன்னா அதோட ஒர்க் பண்ணியும் கொடுப்பேன், ப்ராப்பரான சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லேயும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க. ஸோ அதனால் சில பேர் அதை வந்து அசால்ட்டாக நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துக்கலான்னு. அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போய்டுவோமே, என்ன சொல்கிறீங்க? ஸோ அதுக்கான பலனை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.